சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனால் அதிகமான அளவிற்கு மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக நிற்க வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள். ஜனநாயக உணர்வோடு அண்ணா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு 57ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஈடுபட்டது. அந்த களத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலையில் நின்று வெற்றி பெற்றார். ஆக 57 வெற்றி பெற்று அதற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய 2016 வரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலுமே தோல்வி என்பதை அறியாமல் வெற்றி 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 என்ற அதையே உணர்ந்து ஆக அந்த அடிப்படையில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நின்றார், வென்றார், சென்றார், சாதித்தார் என்கிற மாபெரும் சரித்திரத்தை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட சாதனை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த உடன்பிறப்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் இங்கே நிற்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, நான் இங்கே வேட்பாளராக உங்களிடத்தில் நிற்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் நிற்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே தலைவர் கலைஞருடைய பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் உங்கள் ஆதரவோடு நிறுத்தப்பட்டிருக்கிறார். முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு கவிஞர், பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், நாடக ஆசிரியர், இப்படி பல்வேறு வகைகளில் பன்முகத்தன்மையை கொண்டிருக்கக்கூடியவர் அவர். அரசியலில் ஆர்வம் வந்து சமூக அக்கறையோடு பல பணிகளை தொடர்ந்து ஆற்றி கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த ஆசிரியர் பதவியை விட்டு விலகி அரசியல் களத்திலே இறங்கியவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவரே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், அவருக்கு தமிழச்சி என்ற அந்த பெயரை சூட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் சிறையில் இருந்த நேரத்தில் அதை பற்றி உருக்கமாக ஒரு கடிதம், ஒரு கவிதை நடையில கலைஞரை பற்றி முரசொலியில அது வெளியிடப்பட்டது. அவர் எழுதிய அந்த கவிதை. அதை பார்த்ததற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு தமிழச்சி என்ற அந்த பெயரை சூட்டினார். ஆக அந்த பெயரை சூட்டியிருந்தாலும் அந்த பெயர் பிரபலமான நிலையிலே வெளிவந்ததா ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய மாநாடு நெல்லையிலே நடத்தினோம். சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் பேசியதை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.